சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவரிடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி காலை 9:23 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் காலை 6:21 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 6:21 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:13 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சாத்தியம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:23 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஆக இன்றைய தினம் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினமானது தண்டியடிகள் நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:18 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4:54 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:33 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:41 முதல் காலை 6:18 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:16 முதல் மாலை 4:46 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:18 முதல் பகல் 10:47 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:17 முதல் 1:47 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:47 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:05 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இந்த ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். சிவகுமார் நட்ராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குற்றவாளியை ஜாதகத்தை கொண்டு அடையாளம் காண இயலுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கிறார். அவரே ஒரு ஜோதிடர் போல இருக்கு. அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுது என் பையன் நிறைய தப்பு பண்ணுறது போல எனக்கு தோணுது, என் பையன் தப்பு பண்ணுவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்களேன். ஏன்னா அவன் வர்றதும் தெரியல போறதும் தெரியல, ராத்திரி நேரத்துல வரும்பொழுதே ஒரு மாதிரியா வரான், திரும்பி எங்கடா போனான்னு கேட்டா ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான், முறைச்சு பார்க்கறான், அவன் ஏதாவது தப்பு பண்றானோ சட்ட விரோதமான செயல்களை செய்கிறானோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 2-3 பேர் கேட்கிறா. அதனால நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து இவன் தப்பு பண்றவன் பண்ண மாட்டான்னு சொல்ல முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்ல இயலும். ஒரு ஜாதகத்தை பார்த்தே இந்த பையன் தப்பு செய்வானா மாட்டானா அப்படிங்கிறத நிச்சயமா சொல்ல முடியும். மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே தவறு செய்பவர்கள் தான். இருந்தாலும் அந்த தவறானது மற்றவர்களை பாதித்து விடக்கூடாது. அப்படி பாதிக்கப்படுறது கூட ஒரு சிலது ஏற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனா சட்ட விரோதமான செயல்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, இந்த சட்ட விரோதமான செயல்களை, பாப செயல்களை செய்பவனாக இந்த பிள்ளையானவன் இருப்பானா இல்ல இந்த பெண்ணானவன் இருப்பாளா அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகத்தை கொண்டே அறிந்து கொள்ள இயலும். அதிலே சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு யார் யாரெல்லாம் சொல்லி தருவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரகங்களை பொறுத்தவரை சிறிய சிறிய தவறுகளை சனி என்கின்ற கிரகமும், ரொம்ப சின்னதான ஒரு தப்பு, அதாவது ஒரு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்துட்டு போயிடுறது, ஒரு சில பேர் பார்த்தோம்
பார்த்தோம்னா அவர்களே அறியாமல் அனிச்சை செயலை போல நம்ம வீட்டுக்கு கெஸ்டா தான் வருவா, பெரிய பணக்காரங்களா கூட இருப்பா. ஆனா அவங்க வந்துட்டு போகும்போது பார்த்தா ஏதோ ஒரு பொருளை சொல்லாம அப்படியே எடுத்துட்டு போயிடுவா. ஒரு வெள்ளி டம்ளரை வீட்டுல வச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க சத்தம் போடாம அந்த வெள்ளி டம்ளர் தூக்கி அவங்க ஹேண்ட்பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடுவா. அது ஒரு பழக்கமாகவே அவர்களிடத்துல இருக்கும். இது போன்ற விஷயங்களை செய்வது யாருன்னு பார்த்தோம்னா இந்த சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் தான். இந்த சனி என்கின்ற கிரகம் தான் இந்த அல்பத்தனமான திருட்டுக்களை செய்வதற்கு மிகவும் தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதே நேரத்திலே திட்டமிட்டு கொள்ளையடித்தல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஒரு திட்டம் போட்டு ஒரு நகைக்கடையெல்லாம் பெருசு பெருசா கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு ராகு என்கின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதுவும் தைரியமா பண்ணணும்னு சொன்னா ராகு செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் மிக தைரியமாக கொள்ளையடிக்க தயங்கவே மாட்டார்கள். அதற்கு இடைஞ்சலாக யாராவது வந்து அவர்களை இந்த குத்தி கொலை செய்து விடுது, மற்றவர்களை பத்தி கவலையே படுறதில்ல, அவங்கள பத்தி அவங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம குத்திட்டு கொலை பண்ணிட்டு எடுத்துட்டு போறது, செயின் ஸ்நாச்சிங் பிடிச்சி செயின் அறுக்கும்போது ஐயோ அந்த அம்மாவுக்கு கழுத்து வலிக்குமே அப்படின்லாம் பாக்குறது இல்ல. அவர்கள் இருந்தால் என்ன இறந்தால் என்னங்கிற மாதிரி ஒரு வெறியோடு செயல்படுவார்கள் தெரியுமா. அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த ராகு செவ்வாய் அப்படிங்கிற அந்த கிரகத்தினுடைய அந்த தாக்கமானது வேலை செய்யும். சார் இதெல்லாம் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்முடைய வேலை இல்லை. ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம போய் நம்ம வீட்டுல உடனே ஒரு பையனுடைய ஜாதகத்தை எடுத்து ஐயோ என் பையன் ஜாதகத்துல ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்கே, அப்ப அவன் திருடுவானா, அவன் கொள்ளையடிப்பானா, அவன் கொலை பண்ணுவானாங்கிற மாதிரிலாம் தவறாக நினைக்க கூடாது. ஏன்னா அது எந்த இடத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. அந்த ராகு செவ்வாயானவர் 10ஆம் பாவகத்திலே நல்ல பலத்தோடு அமர்ந்திருந்தால் இவன் தன்னுடைய தொழில் முறையிலேயே ரொம்ப பெரிய போலீஸ்மேனா வர்றது கூட சான்சஸ் உண்டு. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ்மேன், ஒரு போலீஸ் ஆபீசர், இது போன்ற கிரிமினல் குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடியவருக்கு அதே செவ்வாய் ராகு காம்பினேஷன் தான் இருக்கும். ஆனால் அதாவது இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு கொலைகாரன் அல்லது ஒரு கொள்ளைக்காரன் எப்படியெல்லாம் யோசிப்பானோ, அவன் எப்படி கொள்ளையடிக்கிறது திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறானோ, அதனை எப்படி பதுக்கி வைக்க வேண்டும், அதனை எப்படி வந்து வெளியில கொண்டு வந்து காசாக்கணும்னு நினைக்கிறாங்கிறதெல்லாம் ஒரு போலீஸ்காரருக்கும் தெரிஞ்சிருக்கணும் தானே. அப்பதானே அவரால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆக இந்த போலீஸ்காரர்களும் கூட இந்த கிரிமினல் போலவே யோசிக்க வேண்டும் சொன்னா அவர்களுக்கும் அதே கிரகத்தினுடைய நிலைதான் என்பது இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அந்த கிரகங்களானது நேர்மறையாக பணியாற்றும். இப்ப இந்த குற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுவார்கள், அவர்கள் குற்றம் இழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட செயல்படுவார்கள். இதை யார் சார் தீர்மானிப்பான்னு சொன்னா அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய இந்த லக்னம், அந்த லக்ன பாவகத்தினுடைய சாரம் என்பதுதான் அவர்களை இயக்கும். அந்த லக்ன பாவகத்தின் மீது ஒரு குருவினுடைய வலிமை என்பது இருந்தால் இவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும், அல்லது ஒரு சூரியனுடைய வலிமை என்பது இருந்தால் இவர்கள் வந்து ஒரு அரசனாக மக்களை காக்கக்கூடியவராக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கௌரவம் நிறைந்த மனிதர்களாக செயல்படுவார்கள். ஆக லக்ன பாவகம் என்பதுதான் இவர்களை இயக்கும். அந்த லக்ன பாவகத்திலேயே ஒரு நீச்சம் பெற்ற சனியினுடைய பலம் என்பது இருந்தால் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லக்னாதிபதியே சனியாக போய் ஒரு நீச்ச பலத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் ராகும் 8ஆம் பாவத்துல இல்ல 6ஆம் பாவத்துல இல்ல 12ஆம் பாவத்துல எல்லாம் இருக்குன்னு சொன்னா இவர்கள் அந்த திருட்டு தொழில ஈடுபடுவார்கள். அல்பமான விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் திருடுறதுக்கு ஆசைப்படுவாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆக ஒரு குற்றவாளியே அவருடைய ஜாதகத்தை கொண்டு அடையாளம் காண இயலுமான்னு சொன்ன நிச்சயமாக காண இயலும். அந்த செயலானது நான் திருட்டு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்துட்டு இருக்கேனே தவிர இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பாலியல் வன்முறை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதை கூட கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த சுக்கிரன் கேத்துவினுடைய ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தோம்னா ஊழல் பண்றா அப்படின்னு சொல்றோம், அடுத்தவர்கள் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறார்கள்னு சொல்றோம். இது திருடுதல் கொள்ளையடித்தல் மட்டும் இல்ல, சட்டபூர்வமாக ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணுவா. இதெல்லாம் சட்ட விரோதமான செயல்களோ மக்களை பாதிக்கக்கூடிய செயலை செய்வானோ அல்லது இவன்கிட்ட வந்து ஒரு இரக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும்னு சொன்னா அந்த இரக்கமின்மைக்கு காரணம் அந்த ராகு செவ்வாய் சனி ஆகிய இந்த அசுப கிரகங்கள் தான். ஒரு சில பேருக்கு கேத்து கூட ஒரு மாதிரி ஒரு அசுபத்தன்மையை தரலாம். எப்படி தரும் சொல்லி பார்த்தோம்னா கேத்து எல்லாம் பார்த்தோம்னா அவருடைய சுயநலத்திற்காக இல்லாமல் நாங்கள் பொதுநலத்திற்காக செயல்படுகிறோம்னு சொல்லிட்டு நம்ம யார உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் சொன்னா இந்த தீவிரவாதிகள்லாம் இருக்கா இல்லையா,
அவங்க எல்லாம் பார்த்தோம்னா நான் என்னுடைய சமூகத்திற்காக நான் போராடுகிறேன் அல்லது என்னுடைய வேற ஒரு தேசத்திற்காக நான் போராடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு, ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேச விரோத செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டை மறந்து தங்களுடைய சுகதுக்கங்களை மறந்து, ஆனால் தன்னை ஏதோ ஒரு போராளி போல் நினைத்து கொண்டு சட்டவிரோதமான செயல்களிலே ஈடுபடுவார் தெரியுமா. அவர்களுக்கெல்லாம் ஒரு மன தெளிவின்மை என்பதுதான் இருக்கிறதுன்னு தான் எடுத்துக்கணும். எது சரி எது தவறுங்கிறது அவங்களால பிரிச்சு பார்க்க முடியல. அவர்களை பொறுத்தவரை நான் ஒரு சமூக போராளி என்று நினைத்து கொண்டு, அதாவது இந்த சமூகத்திற்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு சமூகத்திற்கு விடுதலை வேண்டும் என்ற எண்ணத்தோடு போய் குண்டு போடுறது, பாம் வைக்கிறேன், அது பண்றேன் இது பண்றேன் பண்றதெல்லாம். அவர்கள் பார்த்தோம்னா ஒரு சில பேர் தற்கொலை படையாகவே கூட செயல்படுவார்கள் தெரியுமா. தங்களுடைய உயிரையும் மாய்த்து கொண்டு நான் என்னுடைய சமுதாயத்தை வாழ வைக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு செயல்படுவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அங்கே கேத்து என்கின்ற கிரகமானது அதான் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். ஒரு மன உறுதி, ஒரு மனதிலே எவ்வளவு பெரிய வைராக்கியம் அப்படிங்கிறது இருந்துட்டு, ஆனால் அது எதற்கு பயன்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சமூகத்திற்கு எதிராக குற்றத்தை இழைப்பதற்கு அது துணை போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக குற்றவாளியை நிச்சயமாக அவருடைய ஜாதகத்தை கொண்டு அடையாளம் காண இயலும். வட இந்தியால பார்த்தோம்னா ஒரு சில மாநிலங்களிலே காவல்துறை கூட இந்த ஜோதிடர்களுடைய உதவியை அணுகி இவன் இந்த தேதியில இந்த நேரத்துல பிறந்திருக்கா, இவன் மேல இந்த குற்றவாளி சுமத்தப்பட்டிருக்கிறது, செஞ்சிருப்பானா செஞ்சிருக்க மாட்டானா கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு ஜோதிடர்களை அணுகி அவர்கள் குற்றவாளிகள் தானா என்பதை தீர்மானிக்கின்ற அந்த ஒரு விஷயமானது இந்த காலத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.